مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நேரத்திலே அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய வேதத்தை பற்றியும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 91வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்திற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. முதலில் அதனை பார்த்துவிட்டு அந்த வசனத்துக்கு வருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தம் என்ற ஒரு யுத்தத்தை நடத்தினார்கள். அந்த யுத்தத்திற்கு எல்லோரும் தயாராக வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் அறிவிப்பு செய்தார்கள். முஸ்லிம்கள் எல்லோரும் தங்களுக்கு முடிந்த அளவுக்கு அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டார்கள். கஷ்டமான காலகட்டத்திலே நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருப்பதால் பலருக்கும் அதில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம், அந்த யுத்தத்தில் சென்று வருவதற்கான செலவுக்கான காசு அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம், அல்லாஹ்வுடைய தூதனுடைய கட்டளைக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வு, இதெல்லாம் அவர்களிடத்திலே கூடுதலாக இருந்தும் கூட அந்த யுத்தத்திலே அவர்களுக்கு காசு பணம் இல்லாததால், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு உண்டான அந்த வருமானம் இல்லாததால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தூரத்தை கடந்து அந்த யுத்தத்தை நடத்த வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்திலே செலவு செய்தார்கள். அவர்கள் சென்று திரும்புகிற அளவுக்கு அவ்வளவு காலகட்டம் பிடித்து விட்டது. அப்போ குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவுக்கான காசு பணம்
செலவுக்கான காசு பணத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு வரணும், வழியில் பயணச் செலவு இருக்கிறது, வாகன வசதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது போன்ற செலவினங்களுக்கு போதிய வருமானம் இல்லாததால், போதிய காசு பணம் இல்லாததால் பலரும் அதிலே கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு அந்த யுத்தத்தை பற்றி சில விமர்சனங்களை அல்லாஹ் முன்வைக்கிறான். அந்த யுத்தத்தில் இது நடந்திருக்கிறது, இது நடந்திருக்கக்கூடாது, இது நடந்தது நல்ல விஷயம் என்றெல்லாம் அல்லாஹ் அந்த யுத்தம் குறித்து சில விமர்சனங்களை சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதில் ஒரு வசனத்தை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். லைஸ அலல் துஅஃபாஇ வலல் அலல் மர்தா வலா அலல்லதீன லா யஜிதூன மா யுன்ஃபிகூன் ஹரஜுன் இதா நஸஹு லில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் சொல்கிறான், பலவீனர்கள் மீதும் நோயாளிகள் மீதும் அதுபோல அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு வழியில்லாமல் இருந்தார்களே அவர்கள் மீதும் இந்த போரில் கலந்து கொள்ளாததற்காக எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்களையெல்லாம் மன்னிச்சிருவோம். ஏன்னா அவங்க பாவப்பட்டவங்க, பலவீனர்கள், அவங்க நோயாளிகள், அவங்களுக்கு காசு பணம் கிடையாது, அவங்களையெல்லாம் நம்ம மன்னிச்சிருவோம், போருக்கு வராவிட்டாலும் அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனையை அல்லாஹ் இடுகிறான். இதா நஸஹு லில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நலன் நாடுவார்களேயானால் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்தில் அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. என்ன பொருள்? உண்மையிலேயே அவர்கள் போருக்கு வராமல் இருந்ததற்கு இதுதான் காரணமா என்று சொன்னால், அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஏன்னா சில நயவஞ்சகர்கள் இது மாதிரியான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு வராமல் இருந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களை எல்லாம் அல்லாஹ் தண்டிக்கிறான், அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறான். அதனால தான் இங்கு இப்படி ஒரு நிபந்தனையை அல்லாஹ் போடுகிறான். அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நலன் நாடுவார்களே ஆனால், அல்லாஹ்வுக்கு நலன் நாடுவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலன் நாடுவது என்று சொன்னால் என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய நலன் நாடுவது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு உண்மையாக நடந்து கொள்வது, அதான் அல்லாஹ் நலனை நாடுவது என்று பொருள். நாம் என்ன அல்லாஹ்வுக்கு ஏதாவது கொடுக்க போகிறோமா? அவன் நம் பக்கம் தேவையுடையவனாக இருக்கிறானா? ஏதோ அவர்களுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு கொடுப்போம் என்பதற்கு இல்லை. அல்லாஹ்வுடைய வழியில் நாம் கரெக்டாக நடந்து கொள்ளணும், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நாம் முறையாக பேணி நடக்கணும், அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை நாம் சரியான முறையில் எடுத்து நடக்கணும். இப்படி நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய நலனை அவர் நாடுகிறார் என்று அர்த்தம். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதருடைய நலனை நாடுகிறார் என்று சொன்னால் இதே மாதிரி தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய விலக்கல்களை விலகி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உண்மையான முறையில் நடந்து கொள்வார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய, ஏன் திருக்குரானை நீங்கள் சேர்த்துக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய நலனை அவர் நாடுகிறார் என்று பொருள். இதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், நிபந்தனையாக இடுகிறான். உண்மையிலேயே அவங்க அல்லாஹ்வுக்கு நலன் நாடுவார்கள் என்று சொன்னால், நான் எனக்கு இந்த குறைகளெல்லாம் இல்லை என்று இருந்தால், எனக்கு நோய் இல்லை என்று இருந்தால், எனக்கு பலவீனம் இல்லை என்று இருந்தால், எனக்கு காசு பணம் இருந்திருந்தால், நான் இந்த அல்லாஹ்வுடைய தூதனுடைய உத்தரவை, அல்லாஹ்வுடைய உத்தரவை நான் எடுத்து நடந்திருப்பேன்.
என்கின்ற அந்த உணர்வு அவர்களிடத்திலே உண்மையிலேயே இருக்குமானால் அவர்கள் மீது குற்றமில்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மா அலல் முஹ்சினீன மின் சபீலின், இத்தகைய நல்லோர்களுக்கு எதிராக தண்டிப்பதற்கு எந்த வழியும் கிடையாது. இவர்களை நல்லோர்கள் என்று சொல்கிறான். யாரை? யார் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய நலனை நாடுகிறார்களோ, இந்த மூன்றுக்கும் யார் உண்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களை முஹ்சினீன் என்று சொல்கிறான். நல்லோர்கள், சான்றோர்கள் என்று சொல்கிறான். இந்த சான்றோர்களுக்கு எதிராக அவர்களை தண்டிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனும் மகத்தான கருணை உள்ளவனும் ஆவான் என்று அந்த தௌபா என்ற அத்தியாயத்திலே 9வது அத்தியாயத்திலே 91வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தீனு அந்நஸீஹா, மார்க்கம் என்பது நலன் நாடுவதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை மார்க்கம் தீன் தீன் என்று சொல்கிறோமே, உன்னிடத்தில் தீன் இல்லை அப்படின்னு சிலரை பார்த்து நம்ம சொல்லிடுறோம். உன்ட்ட எங்கடா மார்க்கம் இருக்கிறது? நீ அப்படியா நடந்து கொள்கிறாய்? உன்னிடத்தில் எங்க தீன் இருக்கிறது? உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, உன்னிடத்தில் எந்த மார்க்கமும் கிடையாது, மார்க்கத்திலிருந்து முற்றாக நீ விலகி வாழ்கிறாய் என்றெல்லாம் ஒருவரை பற்றி நாம் குறை சொல்லுகிறோமா? இல்லையா? இறை மார்க்கம் தீன், உண்மையிலே தீன் என்று சொன்னால் என்ன? அத்தீனு அந்நஸீஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கம் என்பது நலன் நாடுவதாகும். உடனே நாங்கள் கேட்டோம். தமீமுத்தாரி சொல்கிறார், தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இப்படி சொன்ன மாத்திரத்தில் நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, யாருக்கு நலன் நாடுவது? நலன் நாடுவது என்று சொல்கிறீர்களே, யாருக்கு நலன் நாடுவது? அது தெரியணுமில்ல. மார்க்கம் என்பது நலன் நாடுவது அப்படின்னா யாருக்கு நலன் நாடுவது? நலன் நாடுவது என்ற ஒரு கான்செப்ட் இருக்குமானால், அப்படி ஒரு கருத்து இருக்குமானால் என்ன செய்யணும்? அது யாருக்கு தெளிவுபடுத்தப்படணும். யாருக்கு நலன் நாடுவது? எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், இந்த துன்யாவில் எத்தனையோ இருக்கின்றன. யாருக்கு நலன் நாடுவது அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் யாருக்கு நலன் நாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன பட்டியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். என்ன? லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவது, ஒலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்துக்கு நலம் நாடுவது, ஒலி ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு நலன் நாடுவது, ஒலி அயிம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு, அதிகாரமுடைய தலைவர்களுக்கு நலம் நாடுவது, வஆமதிஹிம், எல்லா பொதுமக்களுக்கும் நலம் நாடுவது அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு நலன் நாட வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. எல்லாரையும் உள்ளடக்கிற மாதிரி பேசிட்டாங்க. இந்த கடைசி வார்த்தை வருதுங்க பார்த்தீங்களா, எல்லா மக்களுக்கும் நலன் நாடுவது. மக்களில் யாரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு வைக்காம அத்தனை பேரையும் உள்ளடக்கிற மாதிரியான ஒரு சொல்லை போட்டு எல்லா மக்களுக்கும் நலன் நாடுவது என்று முடிக்கிறாங்க. இப்போ இதில் நாம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வேதம், இந்த மூன்றை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா குறுகிய நேரமாக தான் இருக்குது. இந்த மூவருக்கும் நலன் நாடுவது அதுதான் இறை மார்க்கம், அதுதான் தீன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? போரில் கலந்து கொள்ளாதவர்களை அல்லாஹ் மன்னித்தருளும் போது என்ன சொல்றான்? உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நலன் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதே வார்த்தையை தான் போடுறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை சொல்லி இறை மார்க்கம் என்பது நலம் நாடுதலாகும் என்று சொன்னார்களோ
அதே வார்த்தையை போட்டுதான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நலன் நாடி இருந்தால், நலன் நாடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால், அப்படின்னா உண்மையான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் பளிச்சென்று தெரியும். இந்த வார்த்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது தெளிவாக அதனுடைய கருத்து நாம் உள்வாங்கலாம். உண்மையான முறையில் நடந்து கொள்பவர்களாக இருந்தால் அவர்களை நாம் மன்னிச்சிடலாம், அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வசனம், இந்த ஹதீஸ், இந்த ரெண்டையும் வைத்து நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த கடமை இருக்கிறது. அல்லாஹ் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய வேதம் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் நாம் உண்மையாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த மூவருக்கும் நலன் நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு வாகனத்திலே அமர்ந்து கொண்டு செல்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரு வாகனத்தில் பயணிக்கிறாங்க. முன்னால் இறை தூதர் உட்கார்ந்துருக்கிறாங்க, பின்னால் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம், அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. திடீரென்று அவர்களை அழைக்கிறார்கள். யா முஆத் பின் ஜபல், முஆதே அழைக்கிறாங்க. அவர் சொல்கிறார், லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், அல்லாஹ்வுடைய தூதரே நான் இங்கே தான் இருக்கிறேன், சொல்லுங்கள், உங்களுடைய ஆணையை நான் சிறமேற்கொண்டு நடத்துவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். இதை அப்படி சுருக்கமாக லப்பைக் வ சஅதைக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரே நான் அங்கே தான் இருக்கிறேன், சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அதை நான் நடப்பதற்கு, அதன்படி நடப்பதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறத நான் கேட்டு நடக்கணும், அது என்னுடைய பாக்கியம், பெரும் பாக்கியம். சொல்லுங்க, லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை என்ன செய்கிறாங்க, முஆதை அழைக்கிறாங்க. யா முஆத், முஆதே. திரும்பவும் அவர் அந்த பதிலை சொல்லிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லலை. திரும்பவும் என்ன செய்கிறாங்க, அந்த முஆதை அழைக்கிறாங்க. திரும்பவும் அவர் அப்படி தான் சொல்கிறார், லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன், சொல்லுங்கள், செய்கிறேன், அதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆதை அழைத்து அவரிடமிருந்து இந்த பதிலை வாங்கிவிட்டு அவங்க அடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், மாமின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சிதுகன் மின் கல்பிஹி இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார். எவர் ஒருவர் வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராவார் என்றும் உள்ளத்தில் இருந்து உண்மையான முறையில் சாட்சியம் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விடுவான். நரகத்தை தடை செய்யாமல் இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆதுக்கு சொல்கிறாங்க. என்ன அற்புதமான ஒரு செய்தி! இன்னைக்கு எல்லோருமே முஆது நினைக்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நாம் எல்லோரும் அணிவகுத்து இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சாட்சியத்தினால தானே, இந்த சாட்சியத்தை நாம் ஒளிந்திருக்கிறோம் தானே, அது உண்மையான முறையில் நாம் ஒளிந்திருக்கிறோம் தானே. எத்தனை சிரமங்கள், எத்தனை கஷ்டங்கள் இந்த சாட்சியத்தை மொழிந்த பிறகு, என்ன என்ன துன்பங்கள், என்ன என்ன இன்னல்கள், என்ன என்ன நெருக்கடிகள்.
என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கிறது, உயிருக்கும் உடைமைக்கும் என்னென்ன பங்கம் இதெல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இதிலே எல்லாம் கலங்காமல் உறுதியாக நாம் இந்த கொள்கையிலே நீடித்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். என்ன அழகான ஒரு வாசகத்தை, ஒரு கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் உள்ளுக்குள்ள நினைத்து கொண்டு அவர் என்ன நினைக்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இதை மக்களுக்கு நற்செய்தியாக சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையில் அதுதானே, நல்ல செய்தி தானே. எல்லோருமே அப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறோம். அப்போ இந்த செய்தி எல்லோருக்கும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. நாம் சொர்க்கத்துக்குரியவர்கள், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், நமக்கு நரகம் கிடையாது, அல்லாஹ் நமக்கு நரகத்தை தடை செய்து விட்டான் என்கின்ற உணர்வு எல்லோருக்குமே வந்துவிடுமே, சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை வேண்டாம். ஏன்னா அவர்கள் இதையே நம்பி அமல் செய்யாமல் இருந்துருவாங்க. நமக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் தந்துட்டாங்களே, இனிமே என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமல்களில் அவர்கள் என்ன செய்வாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. தொழுகையை பேண மாட்டாங்க, நோன்பை பேண மாட்டாங்க. அதில் ஒரு அலட்சியம், பொடுபோக்கு அவர்களுக்கு வந்துடும். இன்னும் பிற நல்ல அமல்களில் அவர்களுக்கு அலட்சிய போக்கு வந்துடும். நம்ம தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாயாச்சே, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவிச்சிட்டாங்களே நமக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி, நாம் அப்படித்தானே நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் இதையே முழுமையாக நம்பி விடுவார்கள், அமல் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு? இதை போட்டு உடைக்கிறார். ஏன்? பாவம் வந்து விடக்கூடாத, குற்றம் வந்து விடக்கூடாத, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன ஒரு செய்தியை, ஒரு ஹதீஸை மறைத்த குற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு இந்த செய்தியை அவர் என்ன செய்கிறாரு? வெளி உலகத்துக்கு சொல்லிட்டார். அதனால தான் இந்த செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ இந்த செய்தி எங்கே இருக்கிறது? சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இது நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். நாம் இந்த சாட்சியத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புவதிலே நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதுவும் உள்ளத்தில் அந்த இஹ்லாஸ், மெய்யான வாய்மையான அந்த நிலையில் இந்த சாட்சியத்தை நாம் ஒளிந்திருக்க வேண்டும். இந்த சாட்சியத்தில் நமக்கு எல்லளவும் சந்தேகம் வரக்கூடாது. இந்த சாட்சியத்தில் நமக்கு 100% உறுதி வேண்டும். இந்த சாட்சியத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அவங்க தான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் உண்மையான முறையில் நடக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த சாட்சியத்தை நம்பிவிட்டு இந்த சாட்சியத்துக்கு விரோதமாக சென்றால், சஹாபாக்கள் அப்படி நடந்தார்களா? இந்த சாட்சியத்துக்கு விரோதமாக நடந்தார்களா? இல்லையே, நடக்கலை. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க அதில் உறுதியாக நின்னாங்க. இதே போரில், இந்த தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத ஒரு 3 நபர்கள் தண்டிக்கப்பட்டாங்க. அவங்க நம்ம நாளைக்கு போயிடுவோம், எல்லாரும் போட்டுமே, நம்ம தானே தயார் நிலையில் தானே இருக்கிறோம், நம்மள்கிட்ட எல்லாம் வாகன வசதியும் இருக்கத்தானே செய்யுது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அதில் முக்கியமான ஆள், கலந்து கொள்ளாத நபர்களில் முக்கியமான ஆள். அந்த 3 பேரில் எந்த 3 பேருக்கு அல்லாஹ் தண்டனையை அறிவித்தாரோ, திருக்குரான் வாயிலாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக தண்டனையை அறிவித்து திருக்குரான் வாயிலாக அவர்களை மன்னித்தான். அதுவும் இந்த சூரத்து தௌபால இருக்கிறது. அப்போ அவங்க எல்லோரும் அவங்க
அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கலந்து கொள்ளாமல் இல்லை. ஒரு பொடுபோக்கு, ஒரு அலட்சியம். நாளைக்கு போய்க்கிடுவோம், இப்போ தானே அவங்க கிளம்பி இருக்கிறாங்க, நாளை போயிடுவோம், நம்ம வேகமாக போய் அவங்களோட இணைஞ்சிக்கலாம் என்று அப்படியே இருந்து 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 என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அந்த போருக்கு போக முடியாமல் பின்தங்கிட்டாங்க. பிறகு போரெல்லாம் முடிந்து வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் போரிலே கலந்து கொள்ளவில்லையோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, காரணம் கேட்குறாங்க. அதில் நயவஞ்சர்கள் எல்லாம் பொய்யான காரணங்களை சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, தப்பிச்சு கொள்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் இது போன்ற வசனத்தை அருள்கிறான். இந்த 3 பேர் மீதும் குற்றம் கிடையாது. இவர்கள் பலவீனர்கள், நோயாளிகள், செலவுக்கு காசு இல்லாதவர்கள், இவங்களெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உண்மையான முறையில் நடந்து கொண்டிருந்தால் இவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் வசனத்தை அருள்கிறான் என்று சொன்னால் அதுதான் காரணம். எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நயவஞ்சர்கள் எல்லாம் பொய்யுரைத்து இறை தூதர் இடத்துல வந்து எனத்தையாவது ஒன்று பொய்யான காரணத்தை சொல்லி இதனால தான் நான் வரலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தப்பிச்சிட்றாங்க. ஆனால் இந்த 3 பொய் சொல்லலை, உண்மையை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் வரலை தான், அதற்கு எந்த காரணமும் கிடையாது, பொய்யான காரணத்தை சொல்லி நாங்கள் தப்பிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அதான் அதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்க. அப்போ அவர்கள் அல்லாஹ் விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்திலும் வாய்மையோடு நடந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ் விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய வேதம் விஷயத்திலும் வாய்மையோடு நடக்க வேண்டும், உளமாற நடக்க வேண்டும். இந்த 3க்கும் எதிரான எந்த நடவடிக்கையிலையும் அவர்கள் ஈடுபடக்கூடாது. அப்பதான் அவங்க உண்மையாக நடக்கிறாங்கன்னு அர்த்தம். இதையெல்லாம் நாம் நம்பிட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் அயோக்கியத்தனமாக இருக்கிறது. ஷிர்க், எங்கே பார்த்தாலும் ஷிர்க். அந்த ஷிர்க்கான காரியங்களில் கலந்து கொள்வது, அதை அரங்கேற்றுவது, பிதஅத்துக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராத விஷயங்கள், காட்டித்தராத விஷயங்கள், பிதஅத்துகள், அனாச்சாரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதற்கெல்லாம் ஒத்து ஊதிக்கொண்டு இதனை அரங்கேற்பதற்கு நாம் துடித்து கொண்டு அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு தந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் சும்மா என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நம்பிக்கையை மொழிந்திருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் வாய்மையோடு நாம் மொழியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவனுடைய வேதத்துக்கு நாம் நலன் நாடவில்லை என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. நம்மளுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ விவகாரங்களை நாம் நடத்துகிறோம். அதில் நாம் என்ன பார்க்கிறோம், நம்மளுடைய சொந்த பந்தங்களை பார்க்கிறோம், வட்டாரத்தை பார்க்கிறோம், ஊர் வழக்கத்தை பார்க்கிறோம். இந்த வழக்கத்துக்கு, இந்த சொந்த பந்தங்களுக்கு, இந்த வட்டாரத்துக்கு மாற்றமாக நடந்து விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக காயை நகர்த்துகிறோம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் விரோதமாக இருந்தால் பரவாயில்லை, நாளைக்கு இங்கே கம்பு எடுத்து நிற்க போகிறாங்க, ஏண்டா இப்படி செஞ்ச அப்படின்னு, அதானே அர்த்தம் அதுக்கு அதனான பொருள். ஆனால் இவங்க வருவாங்களே, இந்த சொந்த பந்தம் நாளைக்கு வருமே, நிற்பாங்களே, எங்களை ஏன் கூப்பிடலன்னு சொல்லி கேட்பாங்களே, இந்த வட்டாரம் நாளைக்கு நம்மளை குறை சொல்லுமே. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் யாருடைய நலனை நாடுகிறோம்? நாம் நம்முடைய சொந்த பந்தங்களுடைய நலனை நாடுகிறோம், நம்மளுடைய வட்டாரத்தினுடைய நலனை நாடுகிறோம், நம்மளுடைய ஊர் மக்களுடைய நலனை நாடுகிறோம். அவங்களுக்கு எந்த பாதகம் வந்துடக்கூடாது. அவங்க மனசு கோடாமல் நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய விவகாரங்களை நடத்தி கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவனுடைய வேதத்துக்கும் முரணாக இருந்தாலும் பரவாயில்லை. இதுதானே, இது எப்படி சரியாகும்? இது எப்படி நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நலன் நாடக்கூடியவர்களாக இருப்போம்? நம்மளை அல்லாஹ் மன்னிப்பானா?
சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை போரில் கலந்து கொள்ளாத அந்த தக்க காரணமுடையவர்களை அல்லாஹ் மன்னிக்கும் போது இந்த நிபந்தனையை அல்லாஹ் இடுகிறான். அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த நோய் இருக்கிறது, உண்மையிலேயே அந்த பலவீனம் இருக்கிறது, உண்மையிலேயே காசு பணம் அவர்களுக்கு இல்லை என்று இருந்தாலும் இது அவர்களிடத்தில் இருந்தாக வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நலன் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் மன்னிப்புக்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நாம் எங்கே இருக்கிறோம்? ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் இது. எனவே நாம் இது போன்ற நிலைகளில் இருந்து நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர், அவனுடைய வேதம், இந்த மூன்றுக்கும் நாம் நலன் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மூன்றுக்கும் உண்மையான முறையிலே நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஈமானால், நம்மளுடைய செயல்பாடால் நாம் அதை நிரூபிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என வேண்டி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே. நம்மை அல்லாஹ் அழைக்கிறான். நாம் எல்லாம் யார்? நாம் ஈமான் கொண்டவர்கள். எதையெல்லாம் நாம் நம்பி இருக்கிறோம்? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி இருக்கிறோம், அவனுடைய தூதரை நம்பி இருக்கிறோம், வானவர்களை நம்பி இருக்கிறோம். அதுபோல நாளை மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அதனை நாம் சத்தியமாக நம்பியிருக்கிறோம். விதி என்று ஒன்று உண்டு, அதில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. நல்லதும் கெட்டதும் விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதையும் நாம் நம்பியிருக்கிறோம். மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மரணம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. கபரிலே துன்பமும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது, அங்கே சோதனையும் இருக்கிறது. கேள்வி கணக்கு, கபரில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அங்கே விசாரிக்கப்படுகிறான், அது சோதனை. அதன் பிறகு இன்ப துன்பம் இருக்கிறது. இதை எல்லாத்தையுமே நாம் நம்பி இருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே. லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் முந்தாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். எப்படி? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஓவர்டேக் பண்ணி கொண்டு நீங்கள் போகக்கூடாது. அல்லாஹ் சொல்றான். நீங்கள் அவங்களுக்கு பின்னாலேயே தான் போகணும், அவர்களை பின்தொடர வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். நீங்கள் அதெல்லாம் முடியாது. அவர்களை அப்படி ஓவர் அட்டாக் பண்ணிட்டு போகிறது, இந்த ரெண்டையும் தூர விடுறது. வாகனத்தில் என்ன செய்வோம்? ஓவர் அட்டாக்கிங் நடக்குமா இல்லையா? முன்னால் வேகமாக வாகனம் போய்கொண்டிருக்கும், அதை என்ன செய்வோம்? இது என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த வாகனத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் என்ன செய்வோம்? வேகமாக முன்னுக்கு ஏறுவோம். அதுபோல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முந்தக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ சமீஉன் அலீம். அதுக்கு முன்னால் வத்தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ சமீஉன் அலீம். தினமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இதை நீங்கள் மனசில் வைங்க. சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். 49வது அத்தியாயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் முந்தாதீங்க, நீங்கள் பின்னாலேயே போங்க. ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்மை நாமே பொருத்தி பார்க்கணும். இந்த வசனம் என்ன சொல்கிறது, நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அதை நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில்
நபித்தோழர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? ஒரு 10 வசனம் அவர்களுக்கு அருளப்படுகிறது என்று சொன்னால் வெறுமனே அந்த 10 வசனத்தை மாத்திரம் மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. அவங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த குர்ஆன் நமக்கு கையில் கிடைத்திருக்கிறது அல்லாஹ்வுக்கு பிறகு. அது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு உபகாரம், பேருபகாரம் அவர்களுடைய. ஏன்னா அல்லாஹ் தானே இந்த குர்ஆனுக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். நாம் இதை பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்கிறான். எந்த வகையில் அல்லாஹ் பாதுகாத்து நமக்கு தந்திருக்கிறான்? அவர்களுடைய மனங்களில் பாதுகாத்தான். அவர்களுடைய மனங்களில் அல்லாஹ் பாதுகாத்தான். அதன் பிறகு எழுதி வைக்கப்பட்டது எழுத்து வடிவில் இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கள் வெறுமனே மனனம் மாத்திரம் செய்ய மாட்டார்கள். இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி புகாரியில் இருக்கிறது. வெறுமனே மனப்பாடம் மட்டும் செய்ய மாட்டோம். இந்த வசனம் என்ன எதிர்பார்க்கிறது நம்மளிடத்திலே? நான் சொல்லுதில்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா துக்கத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் முந்தாதீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ சமீஉன் அலீம், திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியற்போனும் அறிவோனுமாக இருக்கிறான். சொல்லுதா இல்லையா? அதில் என்ன நம்மளுடைய செயல்பாடு? இதில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்? இந்த வசனம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அதை நாங்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம் என்று சொன்னான். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவனுடைய வேதத்துக்கும் உண்மையாக யாருமே நடந்து கொள்வதில்லை, அதற்கு முயற்சிப்பது இல்லை. அதை அப்படியே தூக்கி போட்டு ஓவர் டேக் பண்ணி கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கும் அவனுடைய வேதத்துக்கும் பின்னாலேயே செல்ல வேண்டும். அதனுடைய வழிகாட்டுதல் படி நம்மளுடைய வழிகாட்டுதல்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அது என்ன சொல்லுகிறதோ அதுதான் நமது சொல்லாக இருக்க வேண்டும். அது என்ன செயலை எதிர்பார்க்கிறதோ அதுதான் நமது செயலாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.